ஹலோ மக்களே, வெல்கம் பேக் சேனல். என்னடா செட்டப் பேக்ரவுண்ட்லாம் புதுசாக இருக்குது பார்க்குறீங்களா? அதையும் தான் இங்கே ஒருத்தவங்க கம்பி போகிற போட்டிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நம்ம புது வீடு இருக்கோம், புது வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இவ்வளோ வீடியோ போடுறது காரணம் அதோட முடியல, வீடு சர்ச் பண்ணிட்டு இருந்தோமா, நல்ல வீடியோ போட முடியல. ஒரு நல்ல வீடு ஒன்று வந்துச்சு. ஸோ நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் பால் காய்ச்சி நைட்டு ஊர்லேருந்து நைட்டு 3 மணிக்கு தான் ரீச் ஆனோம். அதனால் வந்து அப்படியே சரியான டைமில் போகவே முடியல. காலையில் வச்சு அதை மட்டும் காய்ச்சி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பாடு செய்ய ஒரு திங்ஸ் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து எல்லாமே இப்போ நம்ம ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னொரு 10 நிமிஷம் வந்து இப்போ நம்ம கிட்ட மட்டும் பைக்கு இந்த மாதிரியே இருந்திருந்தோம்னா கவலையே இல்லை, சல்லு மட்டும் போயிட்டு வந்தாங்க. இதனால இன்ஸ்டாமார்ட்டில் பிரச்சனையாக இருக்குது. இப்போது போயிட்டு என்ன இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போடுறது ப்ராப்ளம் இல்லை, வந்துடும். ஒரு 100 ரூபா எவ்வளோ கூட இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையில் அது கூட பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை ஸோ இன்னும் ப்ரெஷ் பண்ணல, பேஸ்ட் அதெல்லாம் வருது பேஸ்ட் ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பாலை கட்டி தூங்கணும். அடுத்த வேலை இருக்குது, மத்தியானம் சாப்பாடு கைஸ் ஆர்டர் போட்டது ஃபைனலி வந்துருச்சு. பேகு பார்த்தோம், பேக் வரல. சின்ன சின்ன திங்ஸுக்கு மட்டும்தான் பேக் வந்திருக்கு. இதான் போயிட்டு வேலை இருக்குது. என்ன இருக்குன்னு காட்டுறோம், ஓகேவா? பேபி என்ன அன்பாக்சிங்க இன்னும் எல்லாம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருடா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், நீ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன பேபி ரொம்ப நொந்து வர்ற? கடை ரொம்ப தூரமா? இங்கே தான் இருக்குன்னா பக்கத்துலயே இருக்கு. நாயா தெரியல எனக்கு. டீ கடை நாயர் ஏ ஆமாம் ஆமாம், ஒரு ஹார்லிக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா ஒரு ஹார்லிக்ஸு மாத்திரம் வாங்கினால கூட பறந்துட்டாரு. கடைசியில் ஏப்படே மிஸ்டேக் பரவாயில்ல, அடுத்த தாங்க சொல்கிறத ஓடுற கதையை கேளு. வீட்டுக்கார அக்கா வந்து நீ வந்து ப்ரெக்னென்சி சொன்னப்பா சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வணக்குது தோசை காலையில். தோசை சட்னி டீ நம்ம வச்சுக்கலாம். இல்லை அப்புறம் 11 மணிக்கு வச்சுச்சுன்னா வேலை எனக்கு கிடையாது. சரி ஓகேவா, வேலையை முடிக்கலாம். சாப்பிட்டுட்டு சரி சாப்பிட சுட சுட இருக்கு, சாப்பிட்டுட்டு வரும். உனக்கு இந்த வாடா உணவு பசி மயக்காயிருச்சு. நல்ல மனசு சாப்பிட்றதுனால இல்லை, சாப்பிட்றதுனால வேணாம்னு சொல்லல, முன்னே எடுத்துட்டு சாப்பிடலாம். இவனை மாப்பு போட சொன்னா என்ன கூத்து பண்ணான்னு பாருங்க. ஃபைனலி கைஸ், ஹாலையும் இது ரூமையும் என்னோடய ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிட்டான். நான் க்ளீன் பண்ணல, போய் சொல்ல மாட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணிட்டாப்ல. இப்போ வந்து கிச்சன் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப தூசியாக இருக்கிறனால காற்றும் வர மாட்டேங்குது. உள்ள தூசியாக இருக்கிறனாலன்னு இல்லை, ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுது. அதான் கப்போர்டு இங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சின்சியாரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். குறைய சின்சியராக வேலை பார்க்குறீடா. ஓகே, நாங்கள் அப்படியே
இது செல்ஃபி ஸ்டிக்கு வேற பைத்தியக்காரன் தூக்கி வேற இதில் போட்டு வச்சுட்டான். இப்போ அது வேற பிரச்சனை. என்னடா ஏதாவது பேசு, சின்சியராக இது நான் கூட்டிட்டேன். எல்லாரும் புது இருந்தாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி 6 மணி 7 மணி பால் கச்சுவாங்க. ஆனால் நாங்கள் 10 மணிக்கு மேலே தான் பால் கச்சோம். நாங்கள் அதுக்கும் மேலே பால் கச்சோம். 10 மணியா என்னன்னு அதுவும் தெரியல. என்ன தம்பி வேலை நடக்குதா? பேபி அங்கே பாரு, உன் கையை பட்டதும் பித்தளை பாத்திரம்லாம் தங்க பாத்திரமா மாறிடுச்சுடா. அந்த கதை பொழிச்சு கூறி கூறி இங்கிட்டு வந்து பாப்பா அங்கிட்டு போடுங்க, அங்கிட்டு பாருங்க காலுக்கு பண்ணுங்க. முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும், முட்டி விட்டு எனக்கு தெரியும். அழகிடாது. நான் அவனை மூ தேய்ச்சி விடுறேன்டி தங்கம். மூ எடுத்துட்டு வரல. தினைக்கு எனக்கு முதுகு வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். எல்லாம் எடுத்துட்டு வரல. எனக்கு ஞாபகம் வந்துச்சு பேபி. நான் என்ன திங்கிறதுக்கு தூக்குனேன்? நான் தூக்குன ஒன்றும் சோப்பு பிடிக்க. அது பண்ணி இது பண்ணி காப்பி மாவு குப்பி மாவு எல்லாத்தையும் தூக்குற. சாப்பிட்றதுக்கு எடுத்துல என்ன எடுக்கல, எது முக்கியமோ அதை மட்டும் எடுக்கல. ஃபேமிலியோட பேஷண்ட் ஆகிட்டான். சப்பா ஃபைனலி ஒரு 1 hour ஆச்சு. எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. 1 hour அதுக்கு மேலேயே ஆயிருக்குண்டா. இல்லை நீ நெக்ஸ்ட் 10 மணிக்கு தான் பால் கச்சோம். 10 மணி பால் கச்சு. சாப்பாடு தராம நம்ம நிலமை என்ன ஆயிருக்கு? நான் நேரம் அங்கே மயக்கப்பட்டு இருப்பேன். எனக்கு இந்த பக்கம் தொங்கி இருக்கு. 10 மணி பால் காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ணிச்சு. தூக்கத்தை போட வேண்டியது. தூக்கம் என்ன தூக்கங்கிற? அடுத்து அரிசி வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், முட்டை இருக்கு, மற்ற எல்லாம் வாங்க வேண்டியது என்ன இருக்கு தெரியுமா? குடும்பஸ்தர் ஆனாலே தான் பிரச்சனை போல. நிறைய வேலை பார்த்துட்டான். நாங்கள் கொஞ்சம் பிரேக் எடுக்கிறோம். போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. வாரத்துலலாம் போயிட்டு நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டு பால் காய்ச்சும் போது பொங்குறத காட்டணும். அப்படியே பொங்குறத காட்டணும். இந்த மாதிரி இருக்கு. அங்கே வீட்டில் இருக்கும்போது அடிக்க முடியாது பிள்ளைய. இனிமேலே இருக்கு. எதுக்கு தேவையில்லாத வேலை? அங்கே டஸ்ட் இருக்குன்னு தெரியுது, ஹூன்னு ஊதி விட்டு தும்பிக்கிட்டு தெரியற. ஊருகட்ட வேலை பார்த்துட்டு தெரியாது எப்போ நீங்கள்? சரி அங்கே போய் தெரிஞ்சிச்சு. அடி வாட்டில் போய் கை என்ன சுவிட்ச் போட்டுருக்கணும் போய் கை வச்சிட போகிறேன் லூஸு. நான் இப்போ வரைக்கும் அந்த வேலை பார்க்கவே இல்லை. இவன் தான் பார்த்தது. இல்லை இது ஒரு இதாக நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அது அமத்த மாட்டியில் என்ன சுவிட்ச் போட்டிருக்குன்னு ஏன்னா நீ 1/2 மணி எனக்கே தெரியும் என்ன சுவிட்ச் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வடிவில் கையோட வைப்பார். என்ன ஓட்டை இருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி என்ன சுவிட்ச் போட்டிருக்கு சொல்லி கையை வைப்பேன். டப்புன்னு போய் நல்லா கொண்டுருவேன். எப்படி சத்தியமாக நான் அப்படி நினைக்கலடா. நான் என்னமா நினச்சேன், இந்த இருக்குல்ல இந்த வயரை வந்து வேற ஏதாவது இது பண்ணி சுருட்டி கழட்டி வச்சிடலாம்னு நினைச்சேன்டா. அது அட்டாச்சாக இருக்கிறதே நான் இப்போ தான்டா பார்க்குறேன். அதோட அவனது வீட்டுக்கு பாவப்பட்டு தந்த தோசைக்கு சீனியோட ரேட்டு தோசைக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு அந்த மாதிரி தான். சரி ஓகே, குளிக்கிறோம். டைம் ஆச்சு. இப்படி பேசிட்டு இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம். ஆமாம் போயிட்டு ரெடியாக வரும் கைஸ். ரெடி ஆகிட்டு புது ட்ரெஸ் போட மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா பழைய ட்ரெஸ் தான் இருக்குது. அது நானுமே ட்ரெஸ் எடுத்துலாம் பாய்ஸ் ரூமில் இருக்குது. ஒரு பைத்திய ட்ரெஸ் ஒன்று இருக்குது. அதை வீடியோவில் கட்டணும். ஐயா அது சூப்பராக இருக்கும், அழகாக இருப்பான். அது யார் எடுத்து கொடுத்தா? வச்சோம் நீங்க எடுத்து கொடுத்த. நான் தான் எடுத்து கொடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொன்னீங்க? பழசு லவர் கிஃப்ட். ஆமாம். நீ என்ன எனக்கு கிஃப்ட் பண்ண? இந்த இருக்கு இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் கிஃப்ட்டு மீஷோ கிஃப்ட்டு. கிஃப்ட் ஃப்ரம் மீஷோ பாய் ஃப்ரெண்ட். சரி ஓகே, சுடுதண்ணி தான் வச்சு குளிக்க போகிறோம். ஸோ நம்ம குளிக்க போகிறோம், ரெடியாக போகிறோம். பொங்குறத காட்டுறோம் திரும்பியும். குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. இப்போ ஹாரி குளிச்சிட்ருக்கான். எதனால போய் வம்பிட்டு போவாங்க. பேபி என்னடா பண்ணிட்டு இருக்க? துறவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சரி தர உள்ள என்ன பண்றேன்? ஏன்டா தரடா போடா. இங்கே சிரிப்பா இருக்கு. சரி வேணாம், குளிக்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டா. டிஸ்டர்ப் பண்ணால் கடுப்பாயிருவான். ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் எங்கள் பால் காய்ச்சி ட்ரெஸ். இது என்னோட நான் சொல்லிட்டேன். இது வந்து என்னோட எக்ஸ் லவர் எடுத்து கொடுத்தது. என்ன பார்க்குற? நான் தானே மாடல் டவுன் எடுத்திருந்தேன். அது என்ன எக்ஸ் லவர்? எக்ஸ் லவர்
இந்த கிரிஞ்சித்தனமா பேசிட்டு இப்படி பொண்டாட்டியே ப்ரொமோட் ஆகிட்டேன், அதனால எக்ஸ் லவர். ஓகே, பொண்டாட்டில இருந்து அம்மாவா ப்ரொமோட் ஆகிட்டேன். 10 மணிக்கு பால் காய்ச்சல் இருந்தது 11 மணி ஆயிடுச்சு. இப்போ 12 போயிடுச்சு. ஸோ ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எல்லாமே ரெடி பண்ணி அது பெட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நோட்லாம் இங்கே இருக்குது, அதே எடுத்துக்கிட்டேன். சமையல் குறிப்பு எழுதுறதுக்கு நோட்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன சமைக்க போகிறது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம பால் காய்ச்ச வேண்டியதான். பால் காய்ச்சிட்டு இப்போதைக்கு திங்ஸ் வந்து பார்சல் போட்டிருக்கோம். ஸோ அது வர்றதுக்கு 2 நாள் ஆகும். ஆனால் இப்போதைக்கு மெயின் திங் என்னமோ அது மட்டும் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஏதோ நல்ல நேரமோ நேரம் எதுவும் பார்க்கவோ பால் காய்ச்சியாச்சு. நம்ம இருக்கிற நேரம் எல்லாம் நல்லா இருந்தால் நல்ல நேரம் தான். மூக்கு அடைக்குது. நான் உனக்கு இந்த இஞ்சி தண்ணி தரேன். இனிமே எல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு நல்ல நேரம் இருந்தா போதும். பால் காய்ச்சியாச்சு, பால் காய்ச்சி இங்கிட்டு வந்துருச்சு, பொங்கிருச்சு. சரி, இப்போ இதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு நான் ஹரி குடிச்சிட்டு பக்கத்தில் வீட்டுக்காரவங்க இருக்காங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டு வேற என்ன பண்ணணும், வேற ரிலாக்ஸ் பண்ண போகலாம். இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கும். நம்புவோம், நல்லதாகவே நடக்கும். நீங்கள் எங்களுக்கு விஷ் பண்ணுங்கள் கமெண்டில். பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், வந்து கிச்சன் வந்து மேலே சீட்டு போட்டு இருந்துச்சுல, ஏன் பேபி இவன் நீ தான் சொன்னேன். ஆமாம், சீட்டு போட்டிருந்தனால வீடை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லி அந்த கமெண்ட் பார்க்குறோம். அடுத்த நாள் எங்களுக்கு நாங்கள் வீடு பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்த்ததுக்கு அதுக்கும் சரியான டைம். வெயிலே அடிக்கலை, 12 மணி ஆகுது. காலையில் அவங்க கொடுத்து தோசை கம்முன்னு கிடக்கு. இடையில 1/2 டம்ளர் தண்ணி குடித்தேன், அவ்வளோதான். கை வலிக்குது எனக்கு. சரி, ஓகே, மூக்கு கிடச்சிருக்கு உனக்கு. நான் உனக்கு இது ரெஸ்ட் பண்ணிட்டேன். எடுக்க வேண்டியதான். நாளைக்கு ஆஃபீஸ் போனோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாய். Bye. Thanks for watching.